நாட்களாக இந்த அப்பாவை காணவில்லை என்று நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாய். ஏன் சாயப்பா இன்னும் என் வாழ்க்கையில் வரவில்லை? நான் கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி வருவீர்களே, என் மீது கோபித்துக் கொண்டீர்களா என்று என் அன்பு குழந்தை கண்ணீர் வடிக்க அழுது கொண்டே இருந்தது. இதோ உன் அன்பிற்காகவும் உன் உண்மையான பாசத்திற்காகவும் இந்த சாயப்பா உடனே வந்துவிட்டேன். என் அன்பு குழந்தை மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. குழப்பத்தை எப்படி தெளிவிக்க வேண்டுமோ இதோ இந்த சாயப்பா தெளிவிக்க வந்திருக்கிறேன். தெளிவு என்பது வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நினைவு நம் வாழ்க்கையில் இருந்தால்தான் அது தெளியக்கூடிய தருணம் வரும். ஆனால் உன்னுடைய குழப்பமானது, அப்பா என் வாழ்க்கையில் நான் நினைத்தது கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாமல் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறதே, எந்த வகையில்தான் அது தெரிவு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும் என்று நீ அதையே நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய், உண்ணாமலும் உறங்காமலும். ஆனால் என் அன்பு குழந்தையே, உனக்கு தெளிவு கிடைக்கும். இந்த சாயப்பா எப்பொழுதுமே உனக்கென இருக்கிறேன், உனக்காக வாழ்கிறேன். உன் அன்பிற்காக நீ கூப்பிட்ட குரலுக்காக இதோ உனக்காக நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். இந்த அப்பாவை நீ எதையும் நினைத்து அழக்கூடாது. இந்த அப்பா இருக்கையில் உனக்கு என்ன கவலை என் அன்பு குழந்தையே? உன்னுடைய சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம். உன்னுடைய கவலையை எப்படி போக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன் கனிவான விஷயங்கள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். யார் உனக்கு என்ன தீங்கு விளைவிக்கிறார், யார் உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அமைதியாக இருக்காதே. நான் பார்த்து கொண்டிருப்பது புலி பாய்வது எப்படியோ அதேபோல் அவர்களை எப்படி பாய்ந்து வீழ்த்தி உன் கண்முன்னே அவர்களுக்கு செய்த தண்டனைக்கு, செய்த துரோகத்திற்கு அனைத்திற்கும் நான் தெலுங்கு விளைவிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை நாட்கள் தொடங்கிவிட்டது. ஆனால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று இந்த குழப்பத்தில் இருந்து விடுவிக்க இந்த அப்பா வந்து விட்டார் என்று முடிவு செய்து விட்டாயோ, அன்றைய தினத்தில் இருந்து உன் சாயப்பா உனக்காக வந்துவிட்டேன். முழுமையாக உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறேன். நீ கூப்பிட்ட குரலுக்கும் சரி, நீ கேட்ட எதுவாயினும் சரி, அப்பா இல்லை என்று சொல்ல மாட்டேன். உனக்கு நடத்த வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாகவும் நல்ல மாற்றங்களாகவும் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு தருணமும் நடக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. எதற்காக நடக்கவில்லை, ஏன் இன்னும் நம் சாயப்பா காலதாமதம் ஏற்படுத்துகிறார், காரணம் ஏதாவது இருக்குமா என்று சிந்தித்து பார். அந்த காரணமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நல்ல பாதையில் கொண்டு செல்லும். எப்பொழுதுமே நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கவலை கொள்ளக்கூடாது. மாற்றம் என்பது உடனடியாக ஏற்படும். ஆனால் மாற்றத்தை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்கு உன் எண்ணத்திலும் சிந்தனையிலும் மாற்றம் உருவாக வேண்டும். கஷ்டங்கள் அனுபவிக்க அனுபவிக்க நல்லது எது, கெட்டது எது, எதை எப்படி செய்யலாம், எதை எப்படி செய்தால் நம் வாழ்க்கையில் நன்மையாக அமையும் என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எதுவுமே தெரியாமல் அனைத்தும் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் அது பேராசை என்பதை மறந்து விடாதே. உனக்கு அனைத்தும் உன் சாயப்பா நல்லதாக செய்து கொடுப்பேன். நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய சந்தோஷமும் கூடிய விரைவில் உனக்கு ஏற்பட போகிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, பொறுமையை கடைபிடி. பொறுமையை கடைபிடிக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. அதனால் புரிந்து கொண்டு பல விஷயங்களை உனக்கு விரைவில் நான் செய்து கொடுக்க போகிறேன். அதனால் நீ இனிமேல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சௌபாகியம் நிறைந்த வாழ்க்கையாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த அப்பா கூட இருந்து அருளும் ஆசியும் கொடுக்க போகிறேன். அதனால் கவலையெல்லாம் இன்றோடு தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் சாயப்பா சொல்லியிருக்கிறார். நல்லதே நடக்க போகிறது. கூடிய விரைவில் எனக்கு அனைத்து மாற்றமும் உருவாக போகிறது. என் அப்பா கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று தைரியமாக இரு. கூடிய விரைவில் நல்லதே நடக்கும். மங்களம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், செல்வம் செழிக்கும். உன் வாழ்க்கையில் அனைத்துமே உன் எண்ணம் போலே அமையும் என் அன்பு குழந்தையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லேயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி,
அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு இந்த நாணயம் அம்பாள் உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் மகாலட்சுமியா அவங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் உங்களுக்காக அம்பாள் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா தெரியும். அதை அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணீங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?